உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாம் அவர் கிருபை தான். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா உயர்த்தி ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஆண்டவரே இதுவரையும் நடத்தி வந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீலகாய் ரோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. கைகளை தட்டி பீலகாய் ரோவி எங்கள் ஜீவன் பீலகாய் பீலகாய் ரோவி என்னை காண்கின்ற தேவன் பீலகாய் ரோயி யெசையா எங்கள் ஜீவன். சிறுமையை எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொள்வீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. துரத்தப்பட்ட துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. நல்ல கை தட்டி பாடுங்க. பீலகாய் ரோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோவி எங்கள் ஜீவனீருற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய் ரோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோவி எங்கள் ஜீவன். முழு பலத்தோடு இயேசுவே பீலகாய் ரோயி யெசையா காண்கின்ற தேவன் நீ. ஆமென் ஆமென். பீலகாய் ரோயி எங்கள் ஜீவனீருற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொள்வீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. கைகளை தட்டி ஓ பீலகாய் ரோவி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோவி எங்கள் ஜீவனீருற்று நீ. சொல்லுங்க. புறஜாதி என்னை புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாணியாய் மாற்றிவிட்டீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாணியாய்
வாக்குத்தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினீ. ஆமென். வாக்குத்தத்தம் ஆமென் சொன்னதை நிறைவேற்றி முழு பலத்தோடு ராஜாவே பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ இயேசையா பீலகாய் ரோயி முழு பலத்தோடு ராஜாவே பீலகாய் ரோயி. நல்ல கை தட்டி பாடுங்க. என்னை காண்கின்ற தேவன் இயேசையா பீலகாய் ரோயி எங்கள் ஜீவனின் ஊற்று நீ. பீலகாய் என் பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. இயேசையா பீலகாய் ரோயி எங்கள் ஜீவனின் ஊற்று. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ என் எளிமையை கை தூக்க வந்தவர். கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் சிறுமையை பார்த்து என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இடத்தில் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களுக்கு போதித்து இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து நீர் பேசுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சிறியதை கொண்டு பெரியது. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். பார்த்துக்கங்க, இந்த உலகத்துல பொதுவாக சிறியதை குறித்து யாருக்கும் ஒரு பெரிய பார்வை என்பது இல்லை. பொதுவாக சிறியது, சிறியவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதாரணமாய் அற்பமாய் பார்க்கிற ஒரு பார்வை தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சிறியது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிதாக பேசப்படுவதோ அல்லது ஒரு பெரிதாக நினைப்பூட்டப்படுகிறதோ அல்லது ஒரு பெரிதாக காணப்படுவதோ இல்லை. எல்லாருடைய மனதுக்குள்ளும் என்ன சின்னது தான் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லார் மனதுக்குள்ளும் பெருசு தான், ஒரு பிரம்மாண்டம் தான் பெருசா தெரியும். உதாரணத்துக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடை ஒரு ரீஓப்பன் பண்றாங்க. யோசித்து பாருங்க, சின்னதாவா ஒரு சாதாரணமாவா துவங்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர ஜெகஜோதியாய் அவன் எய்த்தாப்புல போட்டிருக்கிற அந்த கடையை விட தன்னோட கடையினுடைய அந்த ஆரம்பம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா வைப்பாங்க. திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திருமணத்தை கவனிச்சு பாருங்க. யாராவது ரொம்ப சிம்பிளா யாராவது பண்றோமா அப்படின்னா இல்லை. எல்லாருக்கும் பெஸ்ட்டு, ரொம்ப நல்ல பிரம்மாண்டமா, என்ன சொல்ல போனா இருக்கலையே பெஸ்டா, இன்னும் என்ன இருக்குது அதுலயே பெஸ்டா, எல்லாருக்கும் ஒரு சிறியதா என்று பார்க்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சிறியது ஒரு சாதாரணம் அப்படின்றதுல யாருக்கும் விருப்பங்கள் பார்வையோ இல்லை. எல்லாருக்கும் பெரியது தான், பெருசா தான் இருக்கணும். ஆனா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா சிறியது தான் கர்த்தர் பெரியதாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து யார தூக்கி ராஜாக்களோடு, யாரை தூக்கி பிரபுக்களோடு, யாரை தூக்கி மகிமையான சிங்காசனத்துல
சுதந்தரிக்க பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, சிறியவனை கர்த்தர் சிறியவனை அவர் அற்பமா நினைக்கிறதே இல்லை. நீங்க சில வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். 115 சங்கீதம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 115 சங்கீதம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அப்ப தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட பட்சபாதமே இல்லை. பார்த்துக்குங்க, அவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறாருன்னா பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் சிறிய காரியங்களை அற்பமாய் எண்ணுகிறது இல்லை. இயேசுகிட்ட சிறிய பிள்ளைங்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அவர் கை நீட்டி ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வராங்க. அப்போ சீஷர்கள் அதட்டுறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன, இந்த சின்னவங்களை எதுக்குப்பா கொண்டு வரீங்க, இது பெரியவங்களை கொண்டு வந்தா போதும். உடனே ஆண்டவர் சொல்றார், எப்பா இவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு உடையவர்கள். ஆண்டவர் எப்போவுமே சிறிய காரியத்தை அவர் ஆண்டவர் சின்னதா பார்க்கறதில்ல, அதை கொண்டு பெரிய காரியத்தை கத்த செய்ய விரும்புகிறார். நீங்க யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், துவக்கம் எப்படி இருக்கும்னா அற்பமா தான் இருக்கும், உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்னா சம்பூர்ணமா இருக்கும். சில துவக்கங்கள், வாழ்க்கையின் சில துவக்கங்கள் பார்க்கும்போது சிறியதா தான் இருக்கும், சின்னதா தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புறாருன்னா சம்பூர்ணமா மாற்ற விரும்புறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புறார். நீங்க எந்த எண்ணத்தோட எந்த பார்வையோடு வந்திருக்கீங்களோ தெரியாது. ஒருவேளை கிதியோனை போல என் வீட்டிலேயே நான் ரொம்ப சின்னவன், நான் வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன், நான் இருக்கிற சமுதாயத்தின் மத்தியில் எனக்கெல்லாம் ஒரு பெரிய அந்தஸ்தோ ஒரு பெரிய இதோ இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப எளிமையாக தான் வந்திருக்கிறேன், என்னை ஒரு உயர்த்துவாரா நினச்சி வந்தீங்கன்னா சிறியவர்களாகிய உங்களை இன்னும் வர நாட்களில் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றப் போகிறார். சிறியவர்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சின்னது தான் நம்ம நினைப்போம், இதை வச்சு என்ன, இதெல்லாம் என்ன, ஏன்னா நம்ம அந்த சின்னதை தள்ளி விடுறோம் பாருங்களேன், இதுதான் பெரிய ஆபத்தா வரும். தூசி சின்னது தான், சாதாரண பார்வைக்கு அற்பமானதான். ஆனா இந்த தூசி ஒரு மனுஷனுடைய மூக்குக்குள்ள ஏறிச்சு என்ன ஆகும் தெரியுமா? யோசித்து பாருங்க. சின்ன எறும்பு தான் அவ்வளோ பெரிய யானையை காதுக்குள்ள போச்சு என்ன தெரியுங்களா? சின்னதானே பார்த்துக்கலாம். இல்லை, கர்த்தருடைய காரியம்னு வந்துட்டா சின்னதை கூட கவனமா இருந்தா பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு போவார். நான் ஒரு சிறிய ஒரு அனுபவத்தோடு நான் வந்திருக்கலாம், என் குடும்பத்தின் மத்தியில் நான் ஒரு சிறியவனா இருக்கலாம், ஒருவேளை சமுதாயத்தின் பார்வையில் வேலை செய்கிற இடத்துல என்னை பார்க்குறவங்க ஒரு சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் என் தேவனுடைய பார்வை சிறியதல்ல, என்னை கொண்டு பெரியதாய் கர்த்தர் செய்ய போகிறார். என்னை கொண்டு அவர் செய்ய போகிறது பெருசா இருக்கும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதற்கு அவன் கிதியோன் சொல்றான், அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். சொல்ற பாருங்களேன், நான் ரொம்ப சின்னவன், நீங்க என்ன கொண்டு செய்வேன்னு சொல்றதெல்லாம் பெருசு. மீதியானியர் பெரியங்கூட்டம், அவங்கள ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீங்க முறியடிப்பீங்கன்னு சொல்றீங்க. ரைட்டு தான், நீங்க நல்லவர் தான், பெரியவர் தான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் நம்புறேன். ஆனா என் நிலைமை என்ன தெரியுமா? என் குடும்பத்திலேயே என் தகப்பன் வீட்டிலேயே நான் ரொம்ப சின்னவன். பார்த்துக்குங்க, நான் தான் ரொம்ப சின்னவன். என்னை பார்க்கறதுலாம் உதாசீனமா தான் பார்த்துருக்குறாங்க. யாரும் எனக்கு பெரிய மதிப்புகள் எல்லாம் கொடுத்ததில்லை, ரொம்ப சின்னவனை தான் பார்த்தாங்க. பார்க்கிற பார்வையும் என்னை பற்றி பேசுகிற பேச்சுக்களும் நான் பார்த்தபோது கவனித்த போது ரொம்ப சின்னவன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இஸ்ரவேலையே ரட்சிப்பதற்கு என்ன தெரிந்து கொண்டீங்களாம். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, எப்பா நீ சிறியவன்னு நினைக்காத, உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷம் முடிவுக்குள்ள நீங்க சொல்லுங்க, நான் சின்னவன் தான், நான் மற்றவங்க பார்வையில் சிறியவனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாய் மாறப்போகிறது. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போறார். அதற்கு உதாரணமாக ஒரு 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சிறியதை கொண்டு என் தேவன்
செய்த பெரிய ரட்சிப்புகளை, பெரிய விடுதலையை, பெரிய அதிசயத்தை, பெரிய ஆச்சரியமான காரியங்களை ஒரு 5 கருத்துக்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. அப்போ முதல்ல சிறியது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே நீ இப்ப இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. பின்னாடி பார்வோனின் சேனை தொடர்ந்து வருது, முன்னாடி இருக்கிறது செங்கடல் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, 2 பக்கமும் நெருக்கம், எங்கேயும் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகள் இல்லை. இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நிற்க தெரியாது, இஸ்ரவேலுக்கு அதற்கான எந்த பலனும் எந்த கிருபையும் எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை. அதனால தான் அவங்க பயந்து கலங்கி ஓடி சொல்றாங்க, எகிப்துல பிரேதக்குழி இல்லை என்று சொல்லியா எங்களை இந்த இடத்துல வனாந்தரத்துல எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு அலையிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே என்னையா பார்த்துட்டு இருக்கிற, உன் கையில இருக்கிறது என்ன? ஆண்டவர் சின்ன கோல், இந்த கோலை நீட்டு. எங்க நீட்டுறது? சமுத்திரத்துல நீட்டு. ஆண்டவரே இந்த கோலை சமுத்திரத்துல போட்டா எங்க போகுதுன்னே தெரியாது, இந்த கோளுக்கும் செங்கடலுக்கும் சம்பந்தமே கிடையாது, இதை வச்சு என்ன பண்றது? நீ நீட்டு மோசே. யோசித்து பாருங்க, கோலை என்ன, ஒரு குச்சி, சொல்லப்போனா ஒரு மரத்திலிருந்து அந்த குச்சிய நீட்டு. எங்க பார்த்து? சமுத்திரத்தை பார்த்து, செங்கடலை பார்த்து. அவ்வளோ பெரிய கடல் முன்பதாக சவால் இருக்கு. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சோடு வச்சு செய்ப்பான்னு செய்யுமோ? இன்னைக்கெல்லாம் ஒரு பிளான் பண்றோம்னா அதுக்கு முதல்ல அந்த கணக்கை சொல்லு பார்க்குறோம், யோசிச்சு பார்க்குறோம், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, இதுக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும், யோசிக்கிறோம். ஆனா கையில் இருக்கிறது ஒரு குச்சி, ஒரு சின்ன கோல். ஆண்டவர் சொல்றாரு நீட்டு மோசே அப்படின்றாரு. என்ன செய்யறது தெரியல. மோசே விசுவாசத்தின்படி அந்த கோலை நீட்டின போது அவ்வளவு பெரிய செங்கடல் 2ஆக பிளந்தது. ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். யோசித்து பாருங்க, கொஞ்சம் மனித மூளைக்கு யோசிக்க முடியாதது, மனித மூளையினால் நிதானிக்க முடியாதது. என் தேவன் அது வரைக்கும் மோசே நினைச்சிருக்கலாம், நான் கோலை தட்டுனேன், நதி ரத்தமா மாறுச்சு, கோலை தட்டுனேன், அதெல்லாம் நடந்துச்சு. இங்க இருக்கிறது எல்லாத்த விட மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய செங்கடல், இதை நான் என்ன செய்ய போறேன்? ஜனங்கள் புலம்புறாங்க, இந்த சத்தம் என் காதுல வருது, பிரச்சனைகளின் சத்தம், போராட்டத்தின் சத்தம், பாடுகளின் சத்தம், எதிரிகளின் சத்தம், பின்பற்றி வருகிற பார்வோன் ரதத்தின் குதிரைகளின் சத்தம், இவ்வளவு சத்தத்தை என் காதுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்னப்பா? கோல் தான், நீட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க கையில ஒரு சின்ன விசுவாசம் இருந்தால் போதும், உங்க வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிற மிகப்பெரிய செங்கடலை பிளக்கும் வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சத்தங்கள் கேட்கட்டும், காதுக்குள்ள எவ்வளவு இரைச்சலின் சத்தங்கள் வரட்டும், பயங்கரமான எதிர்ப்புகளின் சத்தங்கள் வரட்டும், தைரியமா சொல்லுங்க, என் கையில இருக்கிறது கோலுப்பா, ஒரு விசுவாசம். என் கையில் வச்சிருக்கிறது கோல், அது சாதாரண கோல் அல்ல, என் தேவனுடைய கோல். அந்த கோலை நான் நீட்டுவேன், ஆனால் அற்புதம் நடந்தே தீரும். நான் விசுவாசத்தோடு. அங்கே யோசிச்சு பாருங்க, மோசே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்டாக இருக்கலாம். ஆண்டவர் ஒரு சத்தம் போட்டிருப்பாரு, உன் கையை நீட்டு வரு, உன் கோலை ஓங்கி நீட்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன் விசுவாசத்தை கொண்டு வா, உன் விசுவாசத்தோடு நில்லு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய செங்கடலாக இருந்தாலும் இந்த நாளில் அற்புதத்தை செய்து கர்த்தர் பெரிய வெற்றியை தரப்போகிறார். நல்ல கவனிங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, கடுகு எந்த அளவு இருக்கும் யோசித்து பாருங்க, கடுகு விதை எந்த அளவு இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு பெரிய மரம் போல மாறக்கூடியது. நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிறது
சின்னது, என்கிட்ட கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கு, போதும். அந்த விசுவாசத்துல, அந்த பலத்துல, அந்த விசுவாசத்துல உங்க கையை பிரச்சனைக்கு நேரா நீட்டுங்க, உங்க போராட்டத்துக்கு நேரா நீட்டுங்க. எந்த தடை இருக்குதோ, எந்த கஷ்டம் இருக்குதோ, அந்த கஷ்டத்துக்கு முன்பதாக, அந்த தடைக்கு முன்பதாக, அந்த போராட்டத்துக்கு முன்பதாக உங்க விசுவாசத்தை இன்னைக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. என் வாழ்க்கையில இதுவரை இருந்த செங்கடல், இதுவரை இருந்த யோர்தான், இதுவரை இருந்த எரிகோ, இதுவரை இருந்த போராட்டம், இதுவரை இருந்த பிரச்சனை, இதுவரை இருந்த பாடுகள், இதுவரை இருந்த துக்கங்கள், இதுவரை இருந்த வியாதிகள், இதுவரை இருந்த கஷ்டங்கள், ஆண்டவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பது இல்லை. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை வரப்போவது இல்லை. ஒரு சின்ன விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இப்பவே எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனை, எனக்கு முன்னாடி சவாலா இருக்கிற அந்த போராட்டம், எனக்கு முன்னாடி நிற்கிற அந்த செங்கடலை பார்த்து சொல்றேன், ஒன்னு செய்ய முடியாது, என்னை தடுக்க முடியாது, என்னை எதிர்க்க முடியாது. காரணம், என்னோடு இருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க பாப்போம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், ஆமே, உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், இயேசுவே. உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், இயேசையா. உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாது, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே இயேசையா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர, ராஜாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். கைத்தட்டி ஆகும், ஆகும், எல்லாம் இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஒரு சின்ன கோல் போதும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தடைகளை உடைத்து போகும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம், 49வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம், 49வது வசனம். வாசிமா. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். 49வது வசனத்தை வாசிக்கலாம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். சிறிய கல், கூழாங்கல். யோசித்து பாருங்க. சின்ன கல், முதல்ல சொன்னேன், ஒரு சின்ன கோல், ஒரு சிறிய கோல் அவ்வளவு பெரிய செங்கடலை பிளந்தது. இங்க 2வது ஒரு சின்ன கல். யோசித்து பாருங்க, ஒரு சின்ன கல் என்ன நடக்கும்? எவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சாலும் மிஞ்சி போனா எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இங்க இருக்கிற ஒரு யுத்தம், பெரிய யுத்தம், பெலிஸ்தியன் கோலியாத், பெரிய சவால், எதிர்த்து நிற்க முடியாது.
தாவீது சின்ன பையன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கிருபையை தராரு பாருங்க. ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு போய் அவ்வளோ பெரிய கோலியாத்தை, அங்க பாருங்க வாச்சு, அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால். ஒரு நெற்றிய ஒரு கல்லை உடைச்சிட்டு ஒரு கல் பதிகிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, சாதாரணமான காரியம் அல்ல. யோசித்து பாருங்க, ஒரு கல்லை எய்யும் போது அந்த அவ்வளோ ஃபோர்ஸா எரியும்னா ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. எல்லாம் கவனித்துக்கொள்ளு. ஒரு சின்ன கல் தான். இதை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எப்பா அங்க நிக்கிறது கோலியாத். அதுக்கு முன்னாடி தாவீதுக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி தாவீதுக்கு போர் கவசங்கள் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் தாவீது பார்த்துட்டு சொல்றான், இதெல்லாம் எனக்கு அப்பியாசம் இல்லை. அப்பியாசம் இல்லைன்னா இதெல்லாம் என் தேவன் எனக்கு சொல்லலை. இந்த கத்தினால நான் கோலியாத்தை சண்டை போட முடியும், ஆனா ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. இந்த போர்க்கவசத்தை போட்டு போறதுனால என்னை அடிச்சா கீழே விழுந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஆனா உயிரோடு எழும்புவேனான்றது எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் இல்லாம என் தேவன் எனக்கு தந்த அந்த சின்ன கல், அது போதும். இந்த கல்லை எடுத்துட்டு போகும்போது ஒருவேளை சவுல் கூட சிரிச்சிருக்கலாம், இவன் என்ன ஒரு கல்லை எடுத்துட்டு போறான், ஒரு கத்தியையாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அங்க இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தூரத்துல பார்த்து சிரிச்சிருப்பாங்க. நம்ம கையில ஈட்டி இருக்கு, நம்ம கையில கேடயம் இருக்கு, நம்ம கையில கத்தி இருக்கு, நம்ம கையில இவ்வளவு போர் ஆயுதங்கள்லாம் இருக்கும். இவன் எந்த ட்ரெஸ்ஸும் போடாம, எந்த ஆயத்தும் யோசிச்சு பாருங்க இல்லாம ஒரு சின்ன கல்லை சுத்திட்டு போறான். கூட இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கூட தாவீது கொண்டு போன அந்த கல்லும் தாவீது போன அந்த வேகமும் சிரிப்பை உண்டாக்கி இருக்கலாம். போச்சு, அதோட முடிஞ்சிருக்க. சவுல் நினச்சிக்கலாம், இவனை போய் நான் அமிச்சேன் பாரு, இவனை போய் நான் முதல்ல அமிச்சிருக்க கூடாது, கத்தி எடுத்துட்டு போவான்னு பார்த்தா கல்லை எடுத்துட்டு போறான் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துக்கே பயம் வந்திருக்கலாம், ஐயோ இதை போய் எடுத்துட்டு போறானே. அங்க இருக்க எதிராளிகளுக்கு இதை வச்சு என்னடா செய்வ அப்படின்னு எதிராளிகளுக்கு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா என் தேவன் யார் தெரியுமா? சின்ன கல்லு போதும் என் தேவனுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வருவதற்கு. சின்ன கல்லு போதுங்க, சின்ன கல்லு போதும். கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட யோசிச்சு பார்த்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், எல்லா பட்டயத்தை எடுத்துட்டு தாவீது ஓடி இருந்தா பார்க்குறவங்க என்னதான் தாவீது செய்ய போறாங்கன்னு கவனிச்சிருப்பாங்க. அல்லது ஒரு போர்க்கவசம் போட்டுட்டு தாவீது ஓடி இருந்தா சவுல் மற்றவங்களாம் ஓ ஏதோ ஜெயிக்க போறான், ஏதோ சண்டை போட போறான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா தாவீது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம அவன் நேரா ஓடுறான் பாருங்களேன். எதை எடுத்துட்டு ஓறான்னா கல் எடுத்துட்டு ஓறான். எல்லாரும் இவங்களுக்கே பயம் வந்திருக்கும், ஜனத்துக்கு, ஐயோ இவனை போய் யுத்தம் பண்ண அனுப்பிச்சிட்டோமே. எதிராளிகள் சிரிச்சிருப்பாங்க, இங்க பாடுறா கல் எடுத்துட்டு வரான். அதான் கோலியா சொல்றான், நீ தடியோடு கல்லோடு நாயா கேட்கிறான், கத்தியோட வாப்பா, நான் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன் இருக்கலாம், நான் சிறு வயதிலிருந்தே நிறைய யுத்தங்களை செய்திருக்கிறேன் இருக்கலாம், அநேக வெற்றிகளை கண்டவன் இருக்கலாம். தாவீதுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. தாவீதுக்கு ஒரே நோக்கம், தன் கையில இருக்கிற சின்ன கல்லுல தன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். யோசித்து பாருங்க, தாவீதுக்குள்ள இதுதான் எண்ணம். என் கையில இருக்கிறது சின்ன கல்லு தான்ப்பா. பார்க்கிறவங்க சின்னது நினைக்கலாம், ஆனா என் கூட இருக்கிறவரை யாரும் பார்க்கல, என்னை கூட இருக்கிறவரை நான் மட்டும்தான் பார்த்துருக்கிறேன். இந்த கல்லை நான் பதிக்க போகிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் கற்பனையா சொன்னா அந்த கல்லை வீசினது தான் தாவீது, அதை பிடிச்சு அடிச்சது என் தேவனுடைய கரம். அந்த கரத்துக்கு முன்பதாக எந்த கோலியாத்து நிற்க முடியாது, எந்த சத்ருவு நிற்க முடியாது, எந்த மனித வல்லமை நிற்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா சவாலாய் நிற்க கோலியாத்துக்கள், சவாலாய் நிற்கும் எல்லா மனிதர்கள், அவங்கள உங்க மனதுக்குள்ள சொல்லுங்க, ஒரு சின்ன கல்லு போதும், ஒரு சின்ன காரியம் போதும், இப்ப நீங்க ஜெபிக்கிற சின்ன ஜெபம் போதும். அந்த ஜெபத்தின் மூலமாய் உங்க குடும்பத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய கோலியாத்தை இன்னைக்கு கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில இப்ப நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்றாரு. கையை தட்டி சொல்லுங்க பாப்பா, இன்னைக்கு இப்பவே எனக்கு மேல எனக்குள்ள இருக்கிற அந்த கோலியாத்தை சின்ன 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 காரியத்தை கொண்டு ஒரு பலத்த வெற்றியை தர என் தேவன் வல்லமை உள்ளவர். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இதுவரை என் வாழ்க்கையில சவாலாக இந்த கோலியாத்தின் வல்லமைகள் கீழே விழுவதாக. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். சின்னது, நம்ம பார்வைக்கு சின்னது. நீங்க யாரை பார்க்கணும்னா என் தேவனை பார்க்கணும். அவர் தான் தாவீது பார்த்தான். என்ன சொன்னா, நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்துல நான் வரேன், அவர் நாமத்துல நான் வரேன். அடுத்தது பார் என்ன நடக்கும். நடந்தது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க.
யாராலையும் யோசிக்க முடியல. அதனால தான் பாடலே வந்துச்சு, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது அவன் ஒரு யுத்தம் தாங்க பண்ணான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெரிய சவாலா இருக்கு பாருங்க, இந்த கர்த்தர் இன்றைக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு. இதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, இதுவரை இல்லாத அளவு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தர போறார். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, எங்கள் கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, முழு பலத்தோடு தலை நிமிர செய்பவர் நீரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44வது வசனம். 3வது சிறியதை கொண்டு பெரியது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். நல்ல யோசிச்சு, சிறிய மேகம், அங்க பாருங்க, சிறிய மேகம், சின்ன மேகம், ரொம்ப பெரிய மேகம் இல்ல. ஒரு மழை வருதுன்னா பெரிய மேகம் வந்தா யோசிக்கலாம். ஏன்னா ஜெபிக்கிறது எதுக்குன்னா பெரிய மழைக்காக. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய மழைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். பஞ்சம், பயங்கர பஞ்சம், தேசம் முழுவதும் ஒரே போராட்டம். அங்க வந்து ஆகாப் கேட்கிறான், அப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, மழை வரணும், மழை வந்தாதான் தேசத்துல எல்லாம் நடக்கும். தேசத்தில் பஞ்சம். இப்ப பஞ்சம் மாறி அற்புதம் நடந்தே தீரணும். அதுதான் அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். மழை பெய்யலை, பல வருஷமா பெய்யலை. அப்ப எங்க தேவ மனுஷன்கிட்ட போகும்போது தேவ மனுஷன் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுது, சிறிய மேகம் எழும்புகிறது. சின்ன மேகம். எனக்கு இதை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. சின்ன மேகம்னா எனக்கு தோன்றது இந்த அதுவும் பாருங்க, கையளவு, நம்ம உள்ளங்கை அளவு, இவ்வளோண்டு தான். வானமே வெறிச்சு இருக்கும்போது இங்கே 7 முறை ஜெபிக்கிறார். 7வது முறை ஜெபிக்கும் போது, தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு சின்ன கையளவு, ஒருத்தன் சொல்றான் ஊழியக்காரன், சின்ன கையளவு மேகம் எழும்புது. ஆண்டு உடனே விசுவாசம் பாருங்க, அது எழும்பிடுச்சுல, போதும். அதுக்கப்புறம் ஜெபிக்கல. ஓ சின்னதுதான் வந்திருக்கா, அப்ப பெருசு வர வரைக்கும் ஜெபத்தை எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. சின்ன கையளவு, அவருக்கு தெரியும், சின்னது இருந்தா போதும், என் தேவன் மலையை வருஷிக்க பண்ண வல்லமை உள்ளவர். பஞ்ச காலம் முடிவதற்கு ஒரு பெரிய அதிசயத்தை தான் கர்த்தர் செய்யணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளாம் கொரோனா பீரியடை மறந்து போயிட்டோம். கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போயிட்டோம். கொரோனா காலத்தில் செய்த கதை யோசிச்சு பாருங்க. தேசமே பஞ்சமா இருந்தாலும், தேசமே போராட்டத்துக்கலாம், கர்த்தர் நம்மளை சந்தோஷமா நடத்தினார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா நடத்தினார். கர்த்தர் நம்மளை சுகத்தை கொடுத்து பாதுகாத்தார். கர்த்தர் நம்மளுக்கு விடுதலையை தந்தார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அதெல்லாம் நினைச்சிருந்தா நம்ம உள்ள அப்படியே பொங்கி வரும் பாருங்க நமக்குள்ள. ஆமா, இன்னைக்கும் நினைக்கணும். வருஷங்கள் கடந்து போகலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனா கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மாறாதவைகள். அவர் செய்த நன்மையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, ஐயோ பஞ்ச காலம் நிக்குது. அங்க சொல்றாரு, சிறிய கையளவு மேகம், உள்ளங்கை அளவு மேகம், சிறிய மேகம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். பல நாட்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? பல நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஏதாவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு அதிசயம் கேட்குறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, சின்ன அளவு ஒரு அற்புதம் வரும். அந்த சின்னதுன்னு பார்க்காதீங்க, அதை கொண்டு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் செய்வார். உங்க கையில் இருக்கிறது சின்னது பாஸ்டர்,
இவ்வளோண்டு தான் பாஸ்டர் இருக்கு, இதை வச்சு நான் எப்படி கடன் அடைப்பேன்? இல்லை, கொஞ்சம் எண்ணெய் தான், ஆனால் அதை விட்டு தீரும் அளவுக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். உன் பாத்திரம் நிரம்ப போது, தீர்க்கதரிசனமா சொல்றார், உங்க பாத்திரம் நிரம்ப போது. கையில என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் தான், போதும். என் ஆண்டவருக்கு அது போதும். வெறும் தண்ணியை திராட்சரசமாய் மாற்ற முடியுமானால் உங்ககிட்ட இருக்கிற சின்னதை கொண்டு உங்களை கர்த்தர் இன்னும் பெருசா கர்த்தர் மாற்ற முடியும். ஆனா அதை தேவனுக்கிட்ட கொடுக்கணும், அதுதான் முக்கியம். 5 அப்பந்தான், 2 மீன் தான், சின்னது தான், கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சத்தை அந்த சின்ன பையன் தான் கையிலே வச்சுக்கல. அவ்வளோ பெரிய திரள் கூட்டம், பெரிய கூட்டம், ஆனா கையில இருக்கிறது சின்ன ஒரு மீன் தான், கொஞ்சோண்டு மீன் தான், கொஞ்சம் தான். இவ்வளோ கூட்டத்துக்கு எப்படிவா பத்தும்? பத்தாது தான். ஆனால் அந்த பையன், சின்ன பையன், தன்கிட்ட இருந்த சின்னதை அந்த பெரிய தேவனுக்கிட்ட கொடுத்தான். யோசித்து பாருங்க, பெரிய கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஒரு சின்ன பையன் தன் கையில் இருந்த சின்னதை பெரிய தேவன்கிட்ட கொடுத்ததுனால அந்த பெரிய தேவன் சின்ன காரியத்தை பெரிதாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என் கையில் சின்னது தான், ஒருவேளை எனக்கு ஜெபிக்கவே தெரியாது, பரவாயில்ல, சும்மா வாயில சொல்லத்தான் தெரியும், பரவாயில்ல, உங்களுக்கான பதிலை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் சிறியதை கொண்டு பெரியதை செய்கிறவர். இந்த உலகம் வேணாலும் சின்னதை அசால்ட்டா பார்க்கலாம், அசட்டை பண்ணப்படலாம், சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமாண்டவரே, இன்னைக்கு நான் சின்னதான், என்னை பார்க்குறவங்க சின்னது தான், ஆனால் என்னை கொண்டு செய்ய போகிறது பெரியவைகள். அவை சாதாரணமானவைகள் அல்ல, அவை மகிமையானவைகள். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை சின்னதுன்னு நினச்சிங்களோ சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஒரு அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே ஜெபிக்க போகிறோம், நான் ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். ஏதோ ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார், ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எங்கள் கேடகம் நீரே. ஆமென். மகிமையும் நீரே. இத பாடும்போதே ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென். செய்பவர் நீரே. தலை நிமிர, உங்க தலையை கர்த்தர் உயர்த்துற ஒரு நேரம். தலை நிமிர செய்பவர் நீரே. முழு பலத்தோடு தகப்பனே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எரித்தழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், ஆமை எரித்தழுவோ எத்தனை மிகுந்து கரம் உயர்த்தி. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட நல்ல நல்ல. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எங்கள் கேடகம் நீரே, ஓ மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. முழு பலத்தோடு தகப்பனே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. உங்க உள்ளத்திலிருந்து ராஜாவே, என் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சிறியதை பார்க்கிறார் அல்ல என் தேவன், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்னைக்கு கிதியோன் சொன்னான், நான் எளியவன், நான் சிறியவன்,
நான் எப்படி ஆண்டவரே மீதியானில் ஜெயிக்க போறேன்? ஆனா கர்த்தர் சொல்ல, ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல மீதியானியை முறியடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீங்க சிறியதுன்னு நினைச்சிருக்கலாம், நீங்க சாதாரண நினைச்சிருக்கலாம், உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும், உங்கள் போராட்டங்களை காட்டிலும், உங்கள் பாடுகளை காட்டிலும், உங்களுடைய எல்லா எதிர்ப்புகளை காட்டிலும், உங்கள் சவால்களை காட்டிலும் இன்றைக்கு ஆராதிக்கிற தேவன், உங்களோடு இருக்கிற தேவன் அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஏதோ ஒரு தேவையோடு வந்திருப்பீங்கன்னா, எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்கன்னா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சிறிய ஒரு அனுபவத்தோடு நான் வந்திருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க பெரிய காரியத்தை செய்வேன், என்னை கொண்டு செய்யுங்கப்பா, என்னை கொண்டு செய்யுங்கப்பா. நான் அவமானப்பட்ட இடத்துல யோசேப்பை எல்லாரும் அசட்டை பண்ணாங்க, ஆனா அவனுடைய அரிக்கட்டுக்கள் நிமிர்ந்து நின்றன. தாவீதை அசட்டை பண்ணாங்க, ஆனா தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தீர். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிற தேவன், எல்லாருடைய கரத்தையும் என் தேவன் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவங்க கண்ணீரை காண்கிற தேவன், இவங்க இருதயத்தின் பெருமூச்சை கேட்கிற தேவன், இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எனக்காய் என் தேவன் யாவையும் செய்து முடிப்பார். நான் ஆராதிக்கிறவர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். இன விரோதமான எந்த நபரும் எழும்ப முடியாது. செங்கடல் வர முடியாது, தடைகள் வர முடியாது, யோர்தான்கள் வர முடியாது, எரிகோக்கள் வர முடியாது, எந்த பெலிஸ்தீனும் வர முடியாது. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். பதாவே ஆசீர்வதிங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 யெசையா, ஹல்லேலூயா, உன்னதரே, மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த 10வது மாதம் முழுவதும் கர்த்தர் இவர்களை பெரியவர்களாய், உயர்ந்தவர்களாய், குப்பையில இருந்தவர்களை ஆண்டவரே உயர்ந்த ராஜாக்களோடு, பிரபுக்களோடு நீ உட்கார பண்ண வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கட்டும். என் தேவன் கூட இருந்து இவர்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போவதற்காய் நன்றி. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர். அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.